قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. وقال أيضا قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك ضعف الإيمان. وقال أيضا إذا تبايعتم بالعينة وأخذتم أذناب البقر ورضيتم الزرع وتركتم الجهاد في سبيل الله سلط الله عليكم ذلا لا ينزعه حتى ترجعوا إلى دينكم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஒரு கண்ணியமான மாதத்தில் ஒரு கண்ணியமான மஜ்லிஸ் உட்காரக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இதனுடைய பாக்கியங்கள் கிடைக்கிறது, அது உலகத்தில் வாழ்க்கையில் கிடைக்கிற ஆகப்பெரிய பாக்கியமாகும். இதனுடைய பாக்கியங்கள் அல்லாஹ் உலகத்தில் எல்லா மக்களுக்கும் கொடுக்கிறது இல்லை. அல்லாஹ் எந்த மக்களை தேர்ந்தெடுக்கிறானோ, புரட்டி எடுக்கிறானோ, அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தான் இதனுடைய பாக்கியம். துனியாவுடைய செல்வங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பான். அது அல்லாஹ் விரும்பிய மக்களுக்கு கொடுப்பான், விரும்பாத மக்களுக்கும் கொடுப்பான். உலகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவாக்கி வச்சுக்கணும். தீனுடைய விஷயங்கள் அப்படி இல்லை. தீனுடைய விஷயங்கள் அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, தேர்ந்தெடுக்கிறானோ, புரட்டி எடுக்கிறானோ அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தான் தீனுடைய பாக்கியம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்திலேயும் அல்லாஹ் அதிகமாக மாற்றங்கள் நடக்குது. மக்கள் மனம் விரும்பி அல்லாஹ்க்கு மாற்றம் செய்கிறாங்க. பாவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஷரியத், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அது வேணும் என்று சொல்லியே பூமிக்கு மேல வீணாக்கப்படுகிறது. சில சட்டங்கள் வார நேரத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை நான் அல்லாஹ்க்கு முன்னுக்கு வைக்கிறேன். அல்லாத சட்டத்திட்டங்களை எதிர்க்கிறதுக்கு நாங்கள் பின்வாங்க. சில கட்டங்களை கேட்டால் செல்வோம், ஏன் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலான்னு சொன்னால் எங்களோட ஆஃபீஸில் இடம் கொடுக்குறதில்லை சரியத்தை செய்கிறதுக்கு. அல்லாஹ் கிட்ட படைப்பினங்களை சட்டத்திற்கு அல்லாஹ்க்கு முன்னுக்கு வைக்கிறோம். அல்லாத கட்டளைகள் எடுத்து நடக்கிறதுக்கு நாங்கள் பின்னுக்கு. ஏன் இது நடக்குது என்று சொல்லி பார்த்தா ரெண்டு காரணங்கள் உண்டாக. ஒன்று, அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களுடைய பிரதிபலிப்பு உள்ளத்தில் கூடி, அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களுடைய பொறுமதி உள்ளத்தில் கூடி, அல்லது அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களுடைய பயம் உள்ளத்தில் கூடிக்கொண்டி. இந்த ரெண்டு காரணம் தான். ஒன்று, அல்லாஹ் அல்லாத படைப்பினமுடைய முஹப்பத், அல்லாஹ் அல்லாத படைப்பினமுடைய பயம். இது ரெண்டு காரணம் தான் பூமிக்கு மேல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற முடியாமல் இருந்த காரணமாக அமையும். இது ரெண்டுமே ஈமானுக்கு மாற்றமான, ரெண்டுமே ஈமானுக்கு மாற்றமான. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இது அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களுடைய முஹப்பத் இது மேலோங்கி 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 நபிமார்கள் உலகத்துக்கு வார நேரத்தில் இதுதான் குஃப்ரையும் ஷிர்கையும் இந்த பூமி உருவாக்கி வச்சிருந்துச்சு. நபிமார்கள் வார நேரத்தில் உம்மத்தில் குஃப்ரும் ஷிர்க்கும் இருக்க காரணம் அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களுடைய முஹப்பத் உள்ளத்தில் மேலோங்கி அது கடைசிக்கு அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களை தெய்வமாக இருக்கக்கூடிய நிலைமையை உலகத்தில் உருவாக்கு. இதுதான் ஆகப்பெரிய காரணம் உம்மத்தில் ஷிர்க்கும் குஃப்ரும் உண்டாக்குறது. இந்த குஃப்ரையும் ஷிர்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் எப்படி முன்னோக்கினாங்க, அந்த குஃப்ரையும் ஷிர்கையும் எப்படி எதிர்த்தாங்க என்று சொன்னா, அந்த குஃப்ரையும் ஷிர்கையும் எதிர்க்கிறதுக்கு பாவிச்ச ஒரே ஆயுதம் அல்லாஹ்வுடைய தௌஹீதுடைய பயான். உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய தௌஹீதை பத்தி தாவத் கொடுக்கிறது, உம்மத்துடைய தௌஹீத், உம்மத்துக்கு இந்த பேர் தௌஹீதை பத்தி பயான் பண்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ் வஹிதுல்லாஹ், ஏ மக்களே அல்லாஹ்வுடைய தௌஹீதை பயான் பண்ணுங்க. அல்லாஹ் மக்களுக்கு பேச்சு அல்லாஹ்வுடைய தௌஹீதை நீங்க தாவத் கொடுங்க மக்களுக்கு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உம்மத்தில் குஃப்ரையும் ஷிர்கையும் இல்லாமாக்குறதுக்கு நபிமார்கள் தொழுகையை கொண்டு இல்லாமாக்கவும் இல்லை, இபாதத்துகள் கொண்டு இல்லாமாக்கவும் இல்லை, குர்ஆன் திலாவத்தோ திக்ரோ நோன்போ ஹஜ்ஜோ எந்த இபாதத்தை கொண்டு தௌஹீத் எதிர்க்கல, ஷிர்க் எதிர்க்கல. ஷிர்கை எதிர்க்கிறதுக்கு பாவிச்ச ஒரே ஆயுதம் தாவத் மட்டும்.
அல்லாஹ்வுடைய தௌஹீதுடைய பயான். எங்க அல்லாஹ்வுடைய தௌஹீதுடைய பயான் நடந்துச்சோ அந்த இடத்துல குஃப்ரும் ஷிர்க்கும் அழிஞ்சி. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க சஹாபாக்களை பார்த்து, யா அய்யுஹன் நாஸ் வஹீதுல்லாஹ், நீங்க போய் அல்லாஹ்வுடைய தௌஹீத பயான் பண்ணுங்க மக்களுக்கு. அல்லாஹ்வுடைய தௌஹீத பத்தி மக்களுக்கு தாவத் கொடுங்க. இந்த தௌஹீதுடைய தாவத்துல மட்டும் தான் குஃப்ரின் ஷிர்க்கும் இருக்கு. இந்த உலகத்துல ஆபிதுகளை உலகத்துல மக்கள் வெறுத்தில்லையா? ஆபிதுகள் இருக்கிறாங்க, மஸ்ஜிதுக்கு வாராங்க, தொழுறாங்க, நோம்பு குடிக்கிறாங்க, திக்ர் செய்யறாங்க, மஸ்ஜிதுல இருந்து இபாதத்துல ஈடுபடுறாங்க. இவங்கள உலகத்துல யாருமே வெறுத்தில்லை, எல்லாமே ஏற்றுக்கொள்வாங்க. முஸ்லிக்கீங்கள் குஃபார்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்வாங்க. இது யாரும் ஆபிதுகளை வெறுக்கிறது உலகத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி வந்து வகாரி தஹன்னத் பிகாரி ஹிரா, அவங்க ஹிரா குகையில இருந்து இபாதத்தில் ஈடுபடுவாங்க. நுபுவத்துக்கு முன்னால நீண்ட காலம் ஹிரா குகைக்கு போவாங்க, இபாதத்தில் ஈடுபடுவாங்க. அந்த காலங்கள்ல குறைஷிகள்ல யாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்க்கல. எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தான், இவங்க அமீன், இவங்க சாதி, இவங்க நம்பிக்கையாளர், இவங்க உண்மையாளர். எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆபிதாக இருந்தாங்க, இபாதத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35வது வயசுல காபத்துல்லா முழுமையாக உடைக்கப்பட்டு புனர் நிர்மாணம் செஞ்சு கட்டப்படுத்திருக்கு. அந்த நேரத்துல ஹஜருல் அஸ்வத் கல்ல வைக்கக்கூடிய நேரம் வார நேரத்துல ஒவ்வொருத்தரும் வார உருவிட்டாங்க, நாங்க தான் ஹஜருல் அஸ்வத் கல்ல வைக்கிறேன்னு சொல்லி. இந்த நேரத்துல கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஒரு வயசாளி முன்னுக்கு வந்து சொன்னாரு, நாளைக்கு ஃபஜ்ருக்கு முதலாவது ஹரத்துக்குள்ளுக்கு யாரு வாரதோ அவரு தீர்வு செய்யட்டும் யாரு இந்த கல்ல வைக்கிறது சரி. எல்லாம் வெற்றியாங்க பார்த்து கொண்டீங்க. இரவு நேரங்கள்ல ஃபஜ்ருடைய நேரமானது முதலாவது ஹரத்துக்குள்ளுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் ஒரே சத்தமாக கத்தி சொன்னாங்க, ஹாதா அமீன், ஹாதா சாதிக். அமீன் வந்துட்டாரு, சாதிக் வந்துட்டாரு, இவருடைய முடிவை நாங்க ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. நபி அவங்களுக்கு ஆயத் இறங்குது, வாந்திர அஷீரத்துக்கள் அக்ரபீன், உங்களோட குடும்பத்தை கூப்பிட்டு நீங்க தாவத் கொடுங்க, உங்களோட நெருங்கிய உறவினர்களை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தௌஹீத பயான் பண்ணுங்க என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கின நேரத்துல அந்த சஃபா மலைக்கு மேல ஏறி சொன்னாங்க, யா மாஷர குறைஷிகள் எல்லாம் வாங்கினாங்க. எல்லா குறைஷிகளும் வந்தாங்க. கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னுக்கு ஒரு ஒரு குதிரை படையோட்டு உங்களுடைய தாக்க வருவது என்று சொன்னா நீங்க என்ன உண்மைப்படுத்துவீங்க? அது எல்லாம் சொன்ன வார்த்தை மாஜபர் நாளைக்கு தெரிவா முகமது, நீங்க பொய் சொன்னதாக எங்களுக்கு தெரியும், பொய் சொன்னது எங்களுக்கு தெரியும். ஆபிதாக ஈக்கும் வரைக்கும் எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உம்மத்தில பிரச்சனை யாருன்னு சொன்னா தாயிகள் தான். தாவத்துடைய உழைப்பை செஞ்சா தாயிகள் வந்துட்டாங்க என்று சொன்னா உம்மத்தில குஃப்ர் ஷிர்க்கும் இல்லாம பேற்றும், அது உம்மத்துக்காக பெரிய பிரச்சனை. தாயிகள் வாழ்ந்து பிரச்சனை உம்மத்து. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி நதீருல் லக்கும் பைன யதி அஸாபின் ஷதீத், உங்களுக்கு கியாமத் நாளுடைய வேதனையை எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொன்னது மட்டும்தான் குடும்பத்துக்குள்ளுக்கு எதிர்ப்போது தம்மல்லக்கையா முஹம்மத். அபூ லஹப் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, முஹம்மது உங்களுக்கு நாசம் உண்டாக நவுதுபில்லாஹி மின் நால உடனே அழைக்கிற தப்பத்திய தாபி தாபி வந்தது. எப்ப தாவத் வருது, தாவத் வரும் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, நீங்க அமீன், நீங்க என்ன சாதி, தாவத் வந்துட்டு பின்னால ஏன் தாவத்தை கொண்டு மட்டும் தான் குஃப்ரையும் ஷிர்க்கையும் ஒழிக்க முடியும். இபாதத்தை கொண்டு இல்லை, இபாதத் செஞ்சு கொண்டிருந்தாங்க, குஃப்ரும் ஷிர்க்கும் நடந்துச்சு. இப்ப தெரியும் தாவத்தை கொண்டு வந்தாங்க, தாவத்தை கொண்டு வந்துட்டா குஃப்ரும் ஷிர்க்கும் இல்லாம பேற்றும், அதுக்கு இடம் கொடுக்கலா என்று சொல்லி இப்போ உடனடியாக தந்த குடும்பத்திலேயே எதிர்ப்பு வருவது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எங்களை ஈமான் இருக்குது, ஈமான் இதில் மீது பலகீனமாகிக் கொண்டே போகும். அல் ஈமான் யஸ்ரிகு ஃபீ லோஃபி அஹதிக்கும் கமா யஸ்ரிகு ஸௌப். ஒரு ஆடை உடுத்து நெரிச்சு போற மாதிரி உங்களோட ஈமானும் நெரிச்சு போகுது. சொன்னாங்க, ஜத்திது ஈமானக்கும், உங்களோட ஈமான நீங்க புதுப்பிச்சு கொண்டே இருங்க. உலமாக்கள் டெக்னிக்கா சொல்லுவாங்க, அந்த ஜத்திது என்ற வார்த்தைக்கு இது சொல்லுவாங்க இஸ்திக்ரார காட்டுது, தொடர்ச்சியாக. இன்றைக்கு செஞ்சோம் நாளைக்கு இல்ல, நாளன்னைக்கு செஞ்ச முட்டம் என்றது இல்ல, தொடர்ச்சியாக ஈமான புதுப்பிச்சு கொண்டே இருங்க, ஈமான புதுப்பிச்சு கொண்டே இருங்க. கேட்டாங்க சஹாபாக்கள், கைஃப நுஜத்திது ஈமானா யா ரசூலல்லாஹ், எங்களை ஈமான் எப்படி யா ரசூலல்லாஹ் புதுப்பிக்கிறது, நாங்க ஈமான் எப்படி புதுப்பிக்கிறது? சொன்னாங்க, அக்ஸிரு மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், அதிகமாக நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுடைய உழைப்பு செய்யுங்க. ஹதீஸ்ல வந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹுடைய கலிமாவை சொல்லுங்க.
உலமாக்கள் தெளிவாக எழுதுறாங்க, சொந்த அமல்களை கொண்டு தன்னை சொந்த அமல்களை கொண்டு ஈமான் தக்மீல அடைய முடியாது, ஈமான் பூர்த்துவத்தை அடைய முடியாது சொந்த அமல்களை கொண்டு. ஒருத்தர் வாராரு, உட்காரு, திக்ர் செய்யறாரு, தொழுகிறாரு, இபாதத் செய்யறாரு, இந்த இபாதத்துகளை கொண்டு ஈமானுடைய தக்மீல அடைய முடியாது. ஈமானுடைய தக்மீல அடைகிறதாக இருந்தா அந்த அமல் முதாத்தியாக ஒரு விதத்தின் பக்கம் நடக்கும். இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்டா யாரு? முஃமின் ஈமான் கொண்டவங்க யாருன்னு சொன்னா இதா ذுக்கிரல்லாஹ், அல்லாஹ் அவர்களிடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டார். அது இனத்தின் பக்கம் அந்த செயல் கடக்கோணும், ஞாபகப்படுத்த ஒத்தரிக்கணும், ஞாபகப்படுத்தப்பட்டு ஒத்தரிக்கணும். அது இனத்தின் பக்கம் அந்த செயல் கடந்தாத்தான் வஜிலத் குலூபுஹும், உள்ளம் நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஓதி காட்டப்பட்டால் ஓதி காட்டுவதற்கும் ஓதி காட்டப்படுவதற்கும் இது தாவத்துடைய உழைப்பு நடந்தால் சாதத்தும் ஈமான். சொந்த அமல்களை கொண்டு ஈமான தக்மீல் அடைய முடியாது. ஈமான தக்மீல் அடைகிறதுக்கு தௌஹீதுடைய பயான் மக்களுக்கு போய் சேரும், உமத்துக்கு தாவத் போய் சேரும். தாவத் போய் சேராம இந்த ஈமானுடைய தக்மீல அடைய முடியாது. ஈமான தக்மீல் அடைகிறதாக இருந்தா தாவத்துடைய உழைப்பு வந்தே ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னாங்க, அதிகமாக திக்ர் செய்ய ஹத்தா யுகால மஜ்னூன். நீங்க பைத்தியம் என்று சொல்லப்படும் வரைக்கும் நீங்க திக்ர் செய்ய. என்னோட குழப்பத்தை எடுத்து பாருங்க. ஒருத்தர் மஸ்ஜித் உட்கார்ந்து திக்ர் செய்ய நான் பைத்தியம் என்று சொல்லுவாங்க. சொல்லுவோம் சாலகான மனிதர், அப்பா எவ்வளவு நல்ல மனிதர், மஸ்ஜிதில் இருக்கிறாரு, திக்ர் செய்யறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, அமீனா சாதிக் தலைக்கு மேல தூக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப பைத்தியக்காரங்க சொல்லுவாங்க, இந்த மக்கள் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குறதுக்கு இல்லைன்னு சொல்லி பார்த்துப்பாங்க. கண்ணுக்கு முன்னுக்கு விளங்கு. ஹாஸ்பிட்டல் வாசல்ல போயிட்டு சொல்லுங்க நோயாளிகள்கிட்ட ஷிஃபாவை தார நல்ல தங்கட்டின்னு சொல்லுங்க, மக்கள் சொல்ல போயிட்டு இருக்கும். கண்ணுக்கு முன்னுக்கு எது விளங்குதோ அதை இல்லைன்னு சொல்லி பாருங்க. அதிகம் திக்ர் செய்யுங்க என்றதை கொண்டு முராத் என்றா மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க செல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர ஒன்று நடக்க போறது இல்லை உலகத்துல, ஒன்றை கொண்டு ஒரு வஸ்துகளை கூட நடக்க போறது இல்லைன்னு சொல்லி கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குறத இல்லைன்னு சொல்லுங்க. மக்கள் சொல்லுவாங்க ஒரு பைத்தியம். மௌலானா சொல்லுவாங்க, எங்கட ஈமானுக்கும் எங்களுக்கும் உள்ள தடை என்ன தெரியும்? எங்களை கண் தான். மூமின் ஆபரிய சோதனை கண், மூமின் ஆபரிய சோதனை கண் தான். என்ற கண் எப்பயுமே உள்ளம் எது ஏற்றுக்கொள்ளும், என்ற கண் எதை பார்க்குதோ அதைத்தான் உள்ளம் ஏற்றுக்கொள்ளும். அந்த கண்ணுக்கு பின்னால எது விளங்குது இல்லையோ அதை ஏற்றுக்கொள்ற தண்ணி. எங்க கண் சொல்றது சாப்பாடு தின்னு பசிப்போம், நாங்க சொல்றோம் இல்ல அல்லாஹ் நான் தான் பசிப்போம் என்று சொல்லி கண்ணுக்கு விளங்குறதுக்கு பின்னுக்குள்ளத்தை ஈமான் கொள்றது இருக்குது. இதுதான் ஈமான். கண் தான் ஆபீக சுதரம். கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குறது நாங்க இப்ப இல்லைன்னு சொல்றோமோ, கண்ணியமானவர்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, இந்த 360 சிலைகளும் இல்ல என்று சொன்னாங்க. இந்த மூல மஜ்னூன் சொல்லிட்டாங்க, முகமதுக்கு பைத்தியம் பிடிச்சிது. அவங்க இல்லை. கண்ணியமானவர்களே சகோதரர்களே, உம்மத்து கிட்ட பேட்டு தாவத்தை கொண்டு மட்டும்தான் ஈமான் அடைய முடியும். ஈமான பொருத்தும். அதனால உலமாக்கள் சொல்றாங்க, ஈமான அடைகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் பரலாய். அந்த ஈமான அடைகிறதுக்கு என்ன வழிமுறைக்குதோ, என்ன உழைப்பு செய்யணுமோ அந்த உழைப்பு பரலாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜத்திது ஈமானக்கும், ஜத்திது கட்டாயமாக நீங்க உங்களுடைய ஈமான புதுப்பிச்சு கொண்டே இருங்க. அதனால தாவத்துடைய உழைப்பு செய்யறது ஒவ்வொருத்தருக்கும் பரலாய். எங்களை ஈமான நாம் உருவாக்குவோம். நான் தவறான விளக்க விளங்கிக்கிறோம். நாம் ஒரு கூட்டம் செஞ்சா போதும், நாங்கள் கொஞ்சம் பேர் செஞ்சா போதும். கண்ணியமானவர்களே சகோதரர்களை நல்ல விளங்கணும். தாவத்துடைய உழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் பரவாயில்லை. எங்களை தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, ஜக்காத் எப்படி கடமையோ, எங்களை ஈமான் உருவாக்குறது கடமை. எங்களை ஈமான் உருவாக்குறது கடமை. கண்ணியமானவர்களே சகோதரர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமால்கள்ல விலகீனம் வார நேரத்தில் சகிச்சு கொண்டாங்க. முன்னப்பி நடக்குது, ஆமால்கள் விலகீனம் நடக்குது, அதை சகிச்சு கொண்டாங்க. ஆனால் தாவத்துடைய உழைப்புல விலகீனம் வார நேரத்தில் அதை சகிச்சு கொள்ளவே இல்லை. தாவத்துடைய உழைப்புல விலகீனம் வார அதை சகிச்சு கொள்ளவே இல்லை. அமால்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்களா, துசல் அசர் இல்லாத்தி மணி குறைதா, நீங்க அசர தொழுறதாக இருந்தா பணம் குறைந்தது பேட்டு தொழும் கதாவாயினாலும் பரவாயில்ல. இபாதத்துல முன்னப்பின செஞ்சாங்க.
ஆனால் தாவத்துடைய உழைப்புல பலகீனம் வார நேரத்துல அதை சகிச்சு கொள்ளல. ஏன் என்று சொன்னா, ஒன்று தாவத்துடைய உழைப்புல பலகீனம் வந்துச்சுன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று முஃமின்கள் பலகீனமாகிடுவாங்க, ரெண்டாவது உம்மத் இருக்குதாதே பக்கம் போயிட்டு உம்மத் முட்டுதாகிடுவாங்க. இது ரெண்டும் உம்மத்தில் நடந்து கொண்டே. தாவத்துடைய உழைப்பு நடக்குதா, உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபருடைய ஈமான் பாதுகாக்கப்படும், உம்மத்தை இத்திதாதிலிருந்து பாதுகாப்பாங்க, இது பாதுகாக்கப்படுவாங்க. அந்த தாவத்துடைய உழைப்பு நடக்கலையா, உம்மத்தில் இத்திதாதாமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவத்துடைய உழைப்புல பலகீனம் வாரத்தை மிச்சம் கோவிச்சு போட்டாங்க. சில நாட்கள் தபூக்குடைய ஜமாத் போயிட்டு வந்துச்சு, எல்லாம் கலந்து கொண்டாங்க. 3 சஹாபாக்கள் தவிர ஹிலால் இப்னு உமையா, மிராத் இப்னு ரபி, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. 3 பேரும் சஹாபாக்கள், நபியுடைய மஷூரால உட்கார்றவங்க, மஸ்ஜித்ல தாமீர்ல கலந்து கொள்றவங்க, நபியோட உழைப்பு செஞ்சவங்க, பல ஜமாத்துல வெளியானவங்க, பல ஜமாத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க, பல ஜமாத்துல வெளியாகிறாங்க. உஹதுல, கந்தக்ல பல ஜமாத்துல கலந்து கொண்டாங்க. இந்த சந்தர்ப்பத்துல போக கிடைக்கல. துனியாவுடைய சில நிலைமைகள் போக கிடைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி வந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் காரணம் சொன்னாங்க. முனாஃபிகீங்கள் வந்து கணக்கெடுக்கல, முனாஃபிகீங்கள் பலகீனமானவங்க விஷயம் கணக்கெடுக்கல, தாய்கள் உழைப்புல பலகீனம் செய்யறது சகிச்சு கொள்ளுங்க. பலகீனமானவங்க வாராங்க, நபியும் கணக்கெடுக்கல, சரி பிரச்சனை இல்லை, போக பிரச்சனை விட்டுதான். உழைப்பு செய்யறவங்க பலகீனமாக சகிச்சு கொள்ளல. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், போகக்கூடிய நிலைமைத்தான், போறதுக்கு தான் இருந்தோம், போகக்கூடாது நீக்கல்ல, நாளைக்கு போகும் நாளாண்டைக்கு போகும் என்று இருந்த போன ஜமாத் திரும்பி வந்து யா ரசூலல்லாஹ், துனியாவுடைய சில நிலைமைகள் தான் எங்களை போக வைக்கல. ஈச்சப்பழம் காய்ச்சிருந்துச்சு, வியாபாரத்துடைய சீசன், இதான் போக வைக்கல, வேற ஒன்றும் இல்லை. யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க, 50 நாள் முழு உம்மத்துக்கு ஒதுக்கினாங்க. அவங்க சொன்னாங்க, சலாம் சொல்ல வானம், கதைக்க வானம், உறவாட வானம், கொடுக்கல் வாங்கல் செய்ய வானம், குடும்ப உறவு வைக்க வானம், முழுமையாக ஒதுக்கினாங்க. பாரம் உண்மை பெறங்கோடும் இல்லை. தபூக்குடைய ஜமாஅத் போனதுல யாரும் ஷஹீதாகவும் இல்ல, எதிரிய சந்திக்கவும் இல்ல, அங்க யுத்தம் நடக்கவும் இல்ல. ஏன் இவ்வளவு பெரிய சோதனை, இவ்வளவு பெரிய தண்டனை? அந்த தபூக்கு போற நேரத்துல எத்தனையோ கோத்திரங்களுக்கு தாவத் கொடுத்தாங்க. அந்த கோத்திரம் இஸ்லாத்துக்குள்ளுக்கு வந்தாங்க, ஈமானுக்குள்ளுக்கு வந்தாங்க. ஈமானுடைய உழைப்பு நடந்துச்சு ஜமாத்துக்குள்ளுக்கு. அந்த ஈமானுடைய உழைப்புல இவங்க கலந்து கொள்ளலாதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக ஒதுக்கினாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஜினா செஞ்சவருடைய தௌபா உடனே அரங்குது. இஸ்லாத்துக்கு சில கட்டங்கள்ல துரோகம் செஞ்சவருடைய தௌபாவும் அரங்குது உடனே. எத்தனையோ பேர் தௌபா உடனே அரங்குது. இந்த 3 பேரும் தௌபா செய்யறாங்க, தௌபா அரங்குது இல்ல. 40 நாள் கழிஞ்சிட்டு வதாகத் அலைஹிம் அர்து மரஹபத், பூமி நெருக்கடியாகிட்டு அவங்களுக்கு வாழ கஷ்டமாகிட்டு 40 நாளைக்கு பிறகு கட்டளை வருது, சொல்றாங்க, உங்களோட மனைவிமாரே பிரிஞ்சுங்க, மனைவிமாருக்கு கேட்கவாங்க. அந்த நேரத்துல ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு மனைவி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் கணவன் சுயமா வேலை செய்ய ஏதாவது பலகீனமானவர், ஒரு வேலை சுயமா செஞ்சு போயிட வயசாளி அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய ஹிதுமத் செய்ய பரவாயில்ல, குடும்ப வாழ்க்கை ஈடுபடையல. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், குடும்ப வாழ்க்கை சிந்தனையே இல்ல, எப்ப இந்த முடிவு வந்துச்சோ அழுது கொண்டே தான் இருக்கிறாரு. தபூக்ல போன ஜமாத்துடைய தௌபா வரத்துக்கு 1 நாள் 2 நாள் அல்ல, 50 நாட்கள் தாமதிச்சு. 50 நாளைக்கு பிறகு தௌபா இருந்துச்சு. முக்தாவுடைய ஜமாத் தயாராகுது. அந்த ஜமாத்துக்கு 3 அமீர்மார்கள் நியமிக்கிறாங்க. ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, மூணாவதாக சொன்னாங்க அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க, இந்த 3 பேரும் வஃபாத் ஆகிட்டாங்க, ஷஹீத் ஆகிட்டாங்க. இதுக்கு பிறகு முஸ்லிம்கள் யாராவது ஒரு அமீரை நியமிச்சு கொடுங்க. ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகையோட ஜமாத் வெளியாகிட்டு, ஃபஜ்ரோட ஜமாத் வெளியாகிட்டு ஜும்ஆவுக்கு வந்து மிம்பர்ல ஏறி பார்க்கறாங்க. முன்னுக்கு அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. கேட்ட அப்துல்லா, நீ போகல? அப்துல்லா சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், ஏன்னா கடைசி ஜமாத் இதுதான், இந்த ஜமாத் போன போதும் திரும்பி வர மாட்டேன், எனக்கு தெரியும். எனக்கு கடைசி ஆசை என்ன தெரியுமா யா ரசூலல்லாஹ், உங்களோட முகத்தை பார்த்து உங்களோட வார்த்தைகளை கேட்கணும், அவ்வளவுதான்.
வேகமா ஓடுற குதிரைக்கு யா ரசூலல்லாஹ் இந்த ஜுப்பாவை அவளோட கலந்துட்டு நான் அவசரமாக போய் ஜமாத்தோட சேர்ந்து என்ன சொன்னாங்க தெரியும்? சொன்னாங்க, அப்துல்லா, அந்த ஜமாஅத் சொர்க்கத்துக்கு போயிட்டு 500 வருஷத்துக்கு பிறகு நீங்க சொர்க்கத்துக்கு போய் ஜமாத்துடைய அமீர் ஷஹீதா போறாங்க. ஆனால் அந்த அரை நாள் தாவத்துடைய உழைப்புல பின்னிருந்து சகிச்சு கொள்ள. சில ரிவாயத்துகள்ல வந்திருக்கிற சொன்னாங்க, முழு பூமியில இருக்கிற சொத்தையும் எடுத்து சதகா செஞ்சாலும் அல்லட பாதையில செலவழிச்சாலும் அவங்க போன கொஞ்ச நேரம் நன்மை அவங்களுக்கு அடையல. கொஞ்ச நேரம் நன்மை தாவத்துடைய உழைப்புல சகிச்சு கொள்ளவே இல்லை. அதுல வேகினமான கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, கடைசி நேரங்கள்ல கடைசி காலங்கள்ல சக்கராத்துடைய ஹாலத் வருவது உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜமாத்தை தயாரிக்கிறார். உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜமாத்தை தயாரிச்சு அந்த ஜமாத்தை அனுப்புறாங்க. அவங்க வாப்பா ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷாம்ல போயிட்டு எங்க அந்த ஜமாத்தை கொண்டு போனாங்களோ அதே இடத்துக்கு இந்த ஜமாத்தை தயாரிக்கிறார். ஜமாத் தயாராகுது, மதீனாக்கு வெளியே போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்படுறாங்க. செல்ல ஜமாத் அனுப்பு அவசரமாக உணவு இல்லாம போறாங்க. உணவு வார நேரம் எல்லாம் கேட்பாங்க. உசாமோட ஜமாத் போயிட்டாங்க. சொல்லுவாங்க, இல்ல உசாமோட ஜமாத் போவல்ல. சொல்லுவாங்க, அன்பினுடைய உசாமா, உசாமாவுடைய ஜமாத் அவசரமாக அனுப்புங்க. நீங்க ஒரு மனைவி ஒன்று சொன்னா, யா ரசூலல்லாஹ், உசாமா அவளைய மிச்சம் நேசிக்கிற ஒரு மனிதர். இப்ப இந்த நிலைமையில் அவர் ஜமாத்தை கொண்டு போன அவர் ஒன்றும் செய்ய மாற வெளியே வாங்குவார். யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க, காரணம் சொல்ல வார ஜமாத் உடனே அனுப்புவாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஜமாத்தை கடைசி வரைக்கும் அனுப்ப கிடைக்கல. கடைசி சக்கராத்துடைய ஹாலால் ரூஹ் பிரிது. இந்த உம்மத்துக்கு 3 வசியத்துகளை செஞ்சாங்க. இந்த உம்மத்துக்கு 3 வசியத்துகளை செஞ்சாங்க. முதலாவது சொன்னாங்க, அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும் முனவஸின நஃபிது லிஸௌசா. இந்த 3 வசியத்துகளும் உம்மத்துக்கு கொடுத்த ஆகப்பெரிய பொறுப்பு. முதலாவது சொன்னாங்க, உம்மத்துல 2 ஹக்குகள் தான் இருக்குது. ஒன்று ஹுகூகுல்லாஹ், இரண்டாவது ஹுகூகுல் இபாத். அல்லாஹ்வுடைய ஹக்குகள்ல ஆகப்பெரிய ஹக்கு தான் தொழுகை. சொன்னாங்க, தொழுகையில பேணுதலாக இருந்துக்கோங்க. தொழுகையை ஒருத்தர் பேணி பாதுகாத்து தொழுதாருண்டா அல்லாஹ்வுடைய எல்லா கடமைகளையும் பாதுகாத்துக் கொள்வார். எல்லா கடமையும் பாதுகாத்து சொன்னாங்க, தொழுகையை பேணி பாதுகாத்துக்கோங்க. மொத்த தொழுகையை பேணி பாதுகாத்தாருன்னா நோம்பே பாதுகாப்பாரு, ஜகாத்தை பாதுகாப்பாரு, ஹஜ்ஜியை பார்ப்பாரு, எல்லா கடமைகளையும் பேணுதலாக இருப்பாரு. இரண்டாவது சொன்னாங்க, வமா மலக்கத் ஐமானுக்கும், அடியார்களுடைய ஹக்கை நீங்க பேணிக்கோங்க. அடியார்களுடைய ஹக்கில் கீழ் மட்டத்தில் உள்ளதான் அடிமைகள். ஒருத்தர் அடிமையிட ஹக்கை பேணினா மனைவிட ஹக்கு கட்டாயம் பேணுவாரு. மனைவிட ஹக்க பேணா உம்மாவோட ஹக்க பேணுவாரு. உம்மாவோட ஹக்க பேணா அன்னைவிக்கான ஹக்க பேணுவாரு. சொன்னாங்க, அடிமையிட ஹக்க பேணு என்று சொல்றதை கொண்டு சொன்னாங்க, முழு உம்மத்தில இருக்கிற படைப்பினங்கள ஹக்க பேணிக்கோங்க. மூணாவது சொன்னாங்க, இது 2 பூமிக்கு நடக்கணுமா? அன்பிது ஜெய்ஷ உசாமா, ஜமாத் வெளியா. ஜமாத் வெளியானா தான் இது 2 உம்மத்துக்கு நடக்கும். ஜமாத் வெளியாகாது 2 நடக்காது. 2 விலகினமாக உம்மத்தில ஜமாத் வெளியாக்குங்க அவசரமா. வளமைக்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜமாத்துடைய ரூட்டை கையால போட்டு கொடுத்தாங்க. வளமையா முடிவு செய்வாங்க, ஜமாத் இந்த இடத்துக்கு போட்டு அங்க போய் ஜமாத் வேலை செய்வாங்கன்னு சொல்லி ஜமாத் அனுப்பிடுவாங்க. இந்த தடவை சொன்னாங்க, கடைசி ஜமாத்தை நீங்க இந்த கோத்திரத்து வழியாக போயிட்டு இந்த பள்ளத்தாக்குல இறங்கி அந்த மலை பகுதிக்கு போயிட்டு இந்த கோத்திரத்துக்கு போய் புகார்ல வாழ்வாய முழு ரூட்டே போட்டு கொடுத்தாங்க. முழு ரூட்டே போட்டு கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலிபுல் வஃபாத் ஆகிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு খিলাফத்தை பொறுப்பெடுத்தாங்க. খিলাফத்தை பொறுப்பெடுத்து மஷூரா செய்றாங்க, இப்ப என்ன செய்யறது? பெரிய பெரிய சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய பெரிய சஹாபாக்கள் சொன்னாங்க, அபூபக்கர் இப்ப இந்த ஜமாத் அனுப்ப வேணும். முனாஃபிகீன்கள், யஹூதிகள், முஷ்ரிக்கீன்கள், நஸாராக்கள் எல்லாம் மதீனாவை சுத்தி வளைச்சிட்டாங்க. எங்களோட ஆண்கள் எல்லாம் வெளியே போனா பெண்களை சூறையாடுவாங்க. பெண்களுக்கு பயங்கரமா நிலைமை வரும். இப்ப மதீனாவை காலியாக்க வாங்க. இப்ப எல்லாத்தில மஷூராக்களும் இருந்துச்சு. அந்த ஜமாத்தை நாங்க பிற்படுத்துவோம். ஜமாத் இப்ப அனுப்ப தேவையில்லை. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னைய ரோட்ல போற மிருகங்களுக்கு துண்டு
துண்டாக வெட்டி போட்டாலும் பரவாயில்ல, இந்த மதீனாவுடைய மிருகங்களுக்கு என்னை வெட்டி போட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த ஜமாத்தை அனுப்பியே தீர்வு என்று ஜமாத்தை அனுப்பினார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடைசி பின்னாளர்கள்ல பாடம் நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்கன்னு சொன்னா மாணவர்களுக்கு சொல்லுவாங்க, இஸ்லாத்தை பாதுகாத்தவர் தெரியுமா? ஒரு இஸ்லாத்தை பாதுகாத்தவரை பார்க்கிறதாக இருந்தா இந்த பாருங்க அபூபக்கர் இவர் அன்னைக்கு அந்த முடிவெடுக்கலாட்டி இன்னைக்கு இஸ்லாம் பூமி அழிஞ்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய செய்தி எப்ப வந்துச்சோ எல்லா கோத்திரங்களும் முர்த்ததாகிட்டாங்க. முஹம்மது மௌத்தி இஸ்லாம் அழிஞ்சிட்டு இப்ப இஸ்லாம் பூமியில மிச்சமாக இல்லைன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் முர்த்ததாக ஆரம்பிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால ரூட்ட போட்டு கொடுத்தாங்க. அந்த ரூட்ல ஜமாத் வெளியாகிச்சு. அந்த ஜமாத் போக்குவரத்தான் நடத்தினாங்க. இல்ல இஸ்லாம் பாக்கியாக இருக்குதுன்னு சொல்லி முர்த்ததாகின அத்தனை பேர் இஸ்லாத்துக்குள்ள போட்டாங்க. உம்மத்துல எப்ப ஜமாத் வெளியாகலையோ அல்லது பாதல ஜமாத்துகள் வெளியாகலையோ ஒன்று நாங்க ஈமான்ல பலகீனமாயிடுவோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உம்மத்து இருக்குதாதுக்கு பெற்றோம். அதனால சொல்றாங்க வேற பரல ஐந்தான தலைக்கு எடுக்கும். நாங்க பித்துற ஒவ்வொரு செகண்டும் நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரமும் உம்மத்துல எத்தனை பேர் இர்த்திதாகிறாங்களோ மூர்த்ததாகிறாங்களோ அத்தனை பேர் இர்த்திதாதே நாங்க என்ன தலைக்கு மேல சுமப்போம். நாங்க பொறுப்புதாரிங்க. நபிமார்களுக்கு கொடுத்த உழைப்ப இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். குல் ஹாதிஹி சபீலி அத்ஊ இலல்லாஹி அலா பஸீரத்தின். தெளிவாக தாவத் கொடுக்கக்கூடிய இந்த தாவத்துடைய பொறுப்பை மனிதவாணி நபிக்கு மட்டும் இல்ல, நபியை பின்பற்றக்கூடிய எங்களை கையில் இந்த பொறுப்பை தந்திருக்கிறார். ஐயா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா தபாயத்தும் பில்ஈனா, நீங்க வெறுமனே வியாபாரம் என்று வியாபாரத்தை செஞ்சு கொண்டு வகத்து மதுனாபல் பக்கர் வரதீத்துல் ஸரா வரதீத்துல் பிஸரா, நீங்க உங்களோட விவசாயத்தை உங்களுக்கு போதுமாக்கி கொண்டு மாட்டுல வாழை பிடிச்சு கொண்டு விவசாயம் செஞ்சு கொண்டு ஒரு தரத்துமுல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில போறத நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைக்கும் துல்லன், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கேவலத்தை இழிவ போடுவான். லா யன்ஸிஹு ஹத்தா தர்ஜு இலா தீனிக்கும், நீங்க திருப்பி உங்களோட தீனுக்குள்ளுக்கு வராத வரையில அந்த கேவலத்தை எல்லாம் கட்ட மாட்டாங்க. கேவலத்தை கட்ட மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரிய ஒரு பொறுப்பு சமந்திக்கிறது. இன்னைக்கு உலகத்திலேயும் இருக்கிறார் என்று ஆமாடிக்குது, முர்த்ததாகிக் கொண்டே இருக்கிறாங்க. அந்த யஹூதிகள் மசூரா பண்ணினாங்க ஆரம்ப காலத்துல முஸ்லிம்கள் எப்படி முர்த்ததாக என்று சொல்லி. அந்த நேரத்துல சிலவங்களை மசூரா தான் முஸ்லிம்களை முர்த்ததாக்கேலா, அவங்களோட முஆஷரத்தை முர்த்ததாக்குவோம், அவங்க தானே முர்த்ததாகிடுவாங்க. எங்களோட முஆஷரத்தை முர்த்ததாக்கினாங்க, எங்கள்கிட்ட சுண்ணத்தை கலட்டி எடுத்தாங்க, எங்களோட முஆஷரத்தை எங்கள்கிட்ட ஏற்பட்டு போயிட்டு எங்களோட ஆடல மாற்றம், எங்களோட குடும்ப வழக்கத்துல மாற்றம், எல்லாத்திலையும் இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டோம். இப்ப எங்கள்கிட்ட இஸ்லாத்தை கலட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. சுண்ணத்து எங்களோட வாழ்க்கையில இல்லை, சுண்ணத்து வெளியாகி போயிட்டு எங்களோட ஆடல எங்களோட சுண்ணத்து இல்ல, எங்களோட முகத்தில சுண்ணத்து இல்ல, எங்களோட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில சுண்ணத்து இல்ல, வீட்டுக்குள்ளுக்கு சுண்ணத்து இல்ல, எங்களோட எல்லா இடத்திலையும் எங்களோட முஆஷரத்துல இன்திதால கொண்டு வந்துட்டாங்க. முஆஷரத்துல இன்திதால கொண்டு வந்து எங்களோட முஆஷரத்தை கலக்கி எடுத்துட்டாங்க. இன்னைக்கு லேசாக உம்மத்தில் இன்திதால் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஈமானுடைய உழைப்பில் என்ற சின்ன கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உம்மத் பயங்கரமான ஒரு ஹாலத்துக்கு போயிட்டு. நான் இந்தோனேஷியா இருக்கிற நேரத்தில் ஆஸ்திரேலியா ஜமாத்துக்கு வந்து சொன்னாங்க, அவங்க கஷ்டம்னு போற நேரத்தில் ஒரு வாலிபர் வந்தார். வந்து சொன்னாரா, எங்கட அப்பா உங்களை மாதிரி தான் நிற்கிறாரு, எங்க அப்பா உங்களை மாதிரி தான் திப்போடு தலை போட்டு இருந்தாரு. இவன் கேட்ட ஓட பேர் என்ன சொன்னா, ஜான் அப்துல்லா. ஜான் அப்துல்லா அந்த புள்ளைய குடிச்சுக்கணும் அப்படியே வீட்டுக்கு போனாங்க. குடும்பம் ஃபுல்லா கிறிஸ்டியன் ஆகிட்டு அந்த புரிய வீட்டுக்குள்ளுக்கு இருந்து வாப்பட போட்டோ கொண்டு வந்து காட்டினானா, அசாவோட தலப்போட இருக்கிறார். ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்து ஒருத்தர் இபாதத்து கொண்டு போதுமாக்கினாரு. தாவத்துடைய உழைப்பு செய்யல, புள்ளைக்கு பேட்டு தாவத் பேட்டு சேரல, பேர புள்ள மூணாவது தலைமுறையில விஷயம் செய்யலாம். மிச்சக்கால புகழ் உழைப்பு எங்களை கையில பொறுப்பு தரப்பட்டீங்க. ஏனைய உம்மத்துக்கு கொடுக்கப்படல, இது எங்களை உம்மத்துக்கு தரப்பட்டீங்க. இந்த வேலை எங்களோட பொறுப்பு. இந்த வேலையை நாங்க செய்யல என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உம்மத்தில் எவ்வளவு பாவம் நடக்குதோ, உம்மத்தில் எவ்வளவு இந்த நடக்குதோ அந்த முழுப்பையும் பொறுப்பையும் நாம சுமப்போம். அதனால தான் இபாதத்துல முன்னப்பி நடக்கிறத சகிச்சு கொள்ள
நபியா அடக்கிக் கொள்ளலாத ஏன்னா ஒருத்தர் இபாதத்துல முன்ன பின்ன செய்யறாரு, அவர் சொந்தமா பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் அவரோட முடிஞ்சு உழைப்ப செய்யல என்று சொன்னா முழு உம்மத் பாவத்துக்கு போறதுக்கு காரணமாக, முழு உம்மத் பாவத்துக்கு போறதுக்கு காரணமாக பெரிய பொறுப்பு சம்மதிக்க தயாராக இன்ஷா அல்லாஹ். அவசரமாக சொல்லுங்க, நாங்க அவசரமாக இந்த வருஷம் எங்களோட வக்துகள் இனிமேல் நாங்க 6 மாசம் தர்த்தி பண்றோம் இன்ஷா அல்லாஹ். எங்களோட வக்துகள் இனிமேல் 6 மாசம் தான். நிஜாமுதீன்ல செல்றாங்க 6 மாசம் வக்தே கேளுங்க. 4 மாசத்துக்கு ஒரே பேசவே வானம் இருந்தாங்க, 4 மாசத்துக்கு ஒரே பேசவே வானம் இருந்தாங்க. சில மூணுச்சில கிளம்ப மூணுச்சில நான் இந்த வருஷம் 4 மாசம் வெளியே ஆரம்பிச்சாங்க. வெளிநாடு உள்நாடு பைதல் வெளியாகிறார்கள் முதலே வேலை முடிச்சாங்க. நல்லா கபூல் செய்வாங்க, நிலைமைகளை சீராக்குவாங்க. வெளிநாட்டு தகாசாக்கள் இருந்து பிரேசில்ல தகாசா வச்சிருக்கிறாங்க, யூகே தகாசா வச்சிருக்கிறாங்க, மலேசியால தகாசா வச்சிருக்கிறாங்க. இஸ்திமாக்கள் நடக்குது, தகாசாக்கள் இருந்து முதலே வேலை முடிச்சாங்க. மூணுச்சிலாக்கள் கிளம்பிச்சாங்க. தாவத்துடைய உழைப்பை செய்யணும். தர்த்தீபே அபீபக்கர் அபூபக்கர் தர்த்தீபிக்குது, அந்த தர்த்தீபை தான் தாவத்துடைய உழைப்பு செய்யும். என்ன தர்த்தீப்? அபூபக்கர் தர்த்தீப். அவங்கள்ட்ட கேட்டாங்க, அபூபக்கர் நீங்க வீட்டுல என்ன வச்சுட்டு வந்தீங்க? முறைகள் ஞாபகப்படுத்துவாங்க. சரினா அல்லாஹ்வே ரசூலுக்கு ஒண்ணுமே எங்கட தர்த்தீப் என்ன தெரியுமா? ஸ்ரீலங்கா எங்கட தர்த்தீப் மர்கஸ்ல 5 லட்சம் முடிவு பண்ணா செல்ற 3 லட்சம் போதும் டிக்கெட் விசாக்கு. அங்க போனா ஃபுல்லா முஸ்லிம் தான். அதை சுற்றி 5 லட்சம் முடிவு பண்ணா 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி வெளியே வந்து அந்த தரத்தில் ஒட்டுரும். மர்கஸ்ல 5 லட்சம் முடிவு பண்ணா நாங்க செலவு 20 லட்சம் எடுத்துருப்போம். 5 லட்சம் எங்கட செலவு, எங்கட தீர்றது, எங்கட குடிக்கிறது, எங்கட பிளைட், எங்கட சொந்த செலவு. அது உம்மத்துக்கு செலவழிக்க நாங்க ஒவ்வொருத்தரும் 15 லட்சம் எடுத்துருப்போம். உம்மத்துல போயிட்டு மஸ்ஜிதை கட்டுவோம், மக்தப உருவாக்குவோம், உம்மத்துக்கு செலவழிக்க எடுத்துருப்போம். இதன் கருத்துக்கு அபூபக்கர். அபூபக்கர் என்ன விட்டுட்டு வந்திருக்கிறீங்க? அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ் ஒன்றும் இல்லையாக எல்லாம் எடுத்து வந்தாச்சு. இந்த தந்திக்கு வரும். நாங்க 2வது வருஷம் போற நேரத்துல வசூலிக்கு போயிட்டு இருக்கோம் ஸ்ரீலங்கா. அப்ப எங்க ஜமாத்துக்கு அமீராக வந்தவங்க தயாராகி வந்தாங்க. அவனை கேட்ட மௌலானா 10 நாள்ல வருஷத்துக்கு தயாராகி வந்தீங்க, 15 லட்சம் செலவு, பெரிய செலவு, எல்லாம் பள்ளியில் வைக்கிறவங்க, 30,000 40,000 சம்பளம், அதில் ஒருத்தர் வந்தா 15,000 சம்பளம் அவருட வருஷத்துக்கு வந்தீங்கன்னா என்ன செஞ்சீங்க? சென்றார் இல்ல மௌலானா, ஊட வித்த சல்லில கொஞ்சத்தை எடுத்து கூலி கூறுல வச்சுட்டு சல்லி எடுத்து வந்தது. ஊட வித்துட்டு சல்லி எடுத்துட்டு வைக்கூடுல கூலி கூறுல வச்சுட்டு வந்துட்டு ஊட வித்த சல்லி எடுத்துட்டு இதை தர்த்தீப் அபூபக்கர். உம்மத்துக்கு செலவழிக்க எடுத்துட்டு கொண்டு செலவழிச்சு. அதனால சில்ல கேட்க வானம் என்றால் 4 மாசம் நீயத்துல சில்ல போறவங்க இருக்கும். நல்லா கபூல் செய்வோம், நிறைவேற சீராக்குவோம். வெளியாகக்கூடிய சித்தர்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. குழந்தை குட்டிகள் எல்லாத்திலையும் நல்லா தீன கபூல் செய்வாங்க. எங்களை முழு குடும்பங்கள் பரம்பரையும் தீன கபூல் செய்வாங்க. தைரியமாக நல்லா கபூல் செய்வாங்க, நிலைமைகளை சீராக்குவாங்க. இவங்களை கொண்டு பெரிய வேலையை வாங்குவாங்க, நாடுகளை தீன ஹயாத்தாக்குவாங்க, நல்லா கபூல் செய்வாங்க. எனக்கு தைரியமாக இருக்கும் சார். தைரியமாக இருக்கும் சார். நல்ல நிலைமையாக செய்கிறார்கள். வெளியாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்னோட ஜோடி டெல்லியில வந்து 9ஆம் மாசம். அதுக்கு முன்னுக்கு நாட்டு எல்லாத்துல வக்துகள் தர்த்தீப் பண்ற பெரிய தகாசாக்கள் மர்கஸ் முன்வைக்கிறாங்க. பெரிய தகாசா இடத்துல ஜோடுகள் வச்சுட்டு வராங்க, பெரிய தகாசாக்கள் முன்வைக்கப்பட்டு அந்த தகாசாக்களை பூர்த்தி ஆக்குறதுக்கு முன்வட்டத்தில் ஈக்கிற நாங்க குறைஞ்சி மாசம் 10 நாள் கொடுப்போம். குறைஞ்சி மாசம் 10 நாள் கொடுப்போம். நாங்க 10 நாள் கொடுத்தோம் என்றால்தான் ஏரியால ஜோன்ல தகாசாக்களை பார்க்கலாம். அதனால செல்லும் இன்ஷால்ல நாங்க தொடர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு நாங்க ஏதாவது ஒரு 10 முந்தின 10 பிந்தின 10 அல்லது நடு 10 எங்களோட 3 நாளோட சேர்த்து +7 ஒரு 7 நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் செல்ற விரும்புவோம் இன்ஷால்ல. வீட்டில் செல்லும் தைரியமாக இருக்கும் இன்ஷால்ல. அல்லது 3 வாரத்துக்கு உடச்சொடிச்சு 3 நாள் போகலாம். மிச்சமாக ஒரு நாள் மாணவர்களோட வெளியாக தொடர்ந்து 3 வாரத்துக்கு 3 நாள் ஜமாத் போயிட்டு
எக்ஸ்ட்ரா மிச்சமான ஒரு நாள் மாணவர்களோட ஒரு நாள் ஜமாத் வெளியாக, யூனிவர்சிட்டி மாணவர்கள் இருக்கிறாங்க, மதரசா மாணவர்கள் இருக்கிறாங்க, ஒரு நாள் ஜமாத்தும் வெளியாக. எதுவும் நான் 10 நாள் கொடுக்குறது சென்றவங்க எதுவும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானா, நிலைமைகளை சீராக்குவானா, அல்லாஹ் அவங்களை கொண்டு தீன ஹயாத் ஆக்குவானா, ஒரு உலகத்தை தீன ஹயாத் ஆக்குறதுக்கு ஒரு காரணமாக ஆக்கி வைப்பாங்க. வெளியே வருது. நாங்க ஒரு 10 நாள் எங்களோட 3 நாளோட சேர்த்து ரமதானுடைய காலம் பொறுமதியான காலம். ரமதான்ல எல்லாம் எவ்வளவு சுண்ணத்துகளை பேசுற, குர்ஆன் ஓதுறது சுண்ணத் என்ற, குர்ஆன் ஓதுறது குர்ஆனுக்கென்றே வந்த மாசம் இது, சதகாக்குரிய மாசம் என்று எல்லாம் பேசுற. ஆனால் தாவத்துக்கென்று வந்த மாசம் என்று யாரும் பேசுறதில்லை. இது தாவத்துக்கென்றே வந்த மாசம். இஸ்லாத்துல வெளியான ஆகப்பெரிய முதலாவது ஜமாத்து கடைசி ஜமாத்து ரமதான தான் போச்சு. பத்ரும் ரமதான் தான், கத்ர் மக்காவும் ரமதான் தான். நபியுடைய ஆகப்பெரிய சுன்னத் அல்லாஹ் பாதல வெளியாக ரமதானுடைய காலம். ஆகப்பெரிய சுன்னத்து நாங்க ரமதான்ல 10 நாள் போறோம்னு சொல்றோம். எழுப்புவோம் இன்ஷா அல்லாஹ். நாங்க எப்படியோ பெரிய பெருநாளுக்குள்ளுக்கு திரும்பி வரையிறவங்களுக்கு ரமதான்ல 10 நாள் போறோம்னு சொல்றோம். எழுப்புவோம், எல்லாம் கபூல் செய்வானா. சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. சரி, எங்கட 3 நாளோட எக்ஸ்ட்ரா 3 நாள் போறோம்னு எழுப்புவோம் இன்ஷா அல்லாஹ். எங்கட 3 நாள் எக்ஸ்ட்ரா 3 நாள்ல கபூல் செய்வாங்க. தைரியமாக எழுப்புவோம். எங்கட 3 நாள் எக்ஸ்ட்ரா 3 நாள் ரமதான். மிஸ்ர்ல இருந்து வந்த கார்குசாரி சொன்னாங்க, வளமையாக 5-6 ஜமாத் போற மஹல்லால ரமலான் வந்த நேரத்துல 150 ஜமாத் இருந்துச்சு. 150 ஜமாத். எங்கட மஹல்லாக்கள்ல வளமையா 15 ஜமாத் போறேன்னு வச்சா ரமலான்ல எத்தனை ஜமாத்? ரமலான்ல 7 ஜமாத். எல்லாம் பலகீனமாகி முடிச்சு. ரமலான் வந்தாலே உற்சாகமா வெளியாகும், நாங்க பலகீனமாகி முடிச்சு. மிஸ்ர்ல கார்குசாரி வச்ச ஒரு மஹல்ல 150 ஜமாத் வெளியாகிறாங்க. 3 நாள் ஜமாத் போற மஹல்லா வேகமாகவே நடக்குது. அரபிகள் வேலையை பொறுப்பெடுத்து செய்யறாங்க. ஆச்சரியம், போன ஜோட்ல வச்சு ஆல் இந்தியா மசூரல வச்சு கத்தர்ல இருந்து வந்த பொறுப்புதாரி சொன்னாரு, கத்தர்ல அரபிகள் ஜமாத் ஒன்று வெளியாகி பேசிக்கிறாங்களா, போனும் இல்ல வாகனம் இல்ல, 4 மாசம் வெளியே. அரபிகள் போனும் இல்லாம வாகனம் இல்லாம வாழ மாட்டாங்க. ரெண்டும் பரல ஆயினாங்க. சொன்னாங்க போனும் இல்ல வாகனம் இல்ல. போனா சொன்னா இந்த காலத்துல அவுலியாக்களை பார்க்கணும்னா சஃபர் செஞ்சு பார்த்துருவாங்க. சஃபர் செஞ்சு பார்த்துருவாங்க. வேகமாக நடக்குது. நாம முந்திரும். சரி, இந்த மாசம் 3 நாள் போறோம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு வண்டே ஜமாத்தோடு தயாராகிட்டு மாணவர்கள் தக்கத்தை போயிருப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த வாலிபர்களை நாங்க பொறுப்பெடுத்து போகணும். அவங்க வேலைக்காரனாக்கி விட்டோம் என்று சொன்னா அதுல எத்தனை டாக்டர்மார், எத்தனை இன்ஜினியர்மார், எத்தனை லாயர் வருவாங்கன்னு தெரியா. அவங்களை கொண்டு யூனிவர்சிட்டிகள் ஹயாத்தா, எத்தனையோ யூனிவர்சிட்டி ஹயாத்தா ஆயிடுச்சுன்னா எத்தனையோ மக்கள் இஸ்லாத்துக்கு வரதுக்கு காரணமாக அமையும். செல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு மாணவர்களோட ஜமாத் ஒரு நாள் தயாராகிக்கிறாங்க. நாங்க தக்காசாக்கு போற வெளுமுங்கள் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு ஹாலிடே, என்னோட பஜாரும் வெளுமுங்கள் தைரியமாக எழுமுங்கள் இன்ஷா அல்லாஹ். மாணவர்களை கூட்டி அல்லாஹ் கபூல் செய்வானா, அது வாழ்க்கையை பர்க்கத் செய்வானா, வெளியாக்குரிய சந்தர்ப்பங்களை கொடுப்பானா, முழு வாழ்க்கையும் நீருக்கு கபூல் செய்வானா. எனக்கு தைரியமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நல்ல உலமாக்கள் தயாராக நல்ல கபூல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். மாணவர்களுக்கு மசாயிகள் தேவை இருக்குது, படிச்சு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. எனக்கு தைரியமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். தகாசாக்களுக்கு தயாராகணும் அவசரமா தகாசாக்கள். சரி, இந்த 3 நாள் போற ஜமாத் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் வீக் ஜமாத் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் வீக் ஜமாத் அப்படியே இருக்கு இன்ஷா அல்லாஹ். தைரியமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு பேட்டு படல்ல நாங்களும் கலந்து கொள்றோம் என்றும் எழுதுவோம் இன்ஷா அல்லாஹ். பேட்டு படல் நாங்களும் போறோம் எழுதுவோம் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு பேட்டு படல்ல போறோம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எழுதுவோம். ஒரு நீதி சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். தாவத்துடைய உழைப்பை செய்யறதுக்கு, தாவத்துடைய உழைப்பை செய்யறது ஈமான வளர்க்கிறது, ஈமான் உறுதியாக்குறது. ஈமான் வளர்ந்தா தான் வெளியாகுது. ஈமான் கொண்டுதான் வெளியாகுது. அந்த வெளியாகிறதுக்கு ஈமான உருவாக்குறதுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய அமல் தான் தாமீருடைய அமல். அது ஈமான உருவாக்கக்கூடிய அமல். புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி கிதாப்ல ஒரு தலையங்கம் போட்டுன்னா ஈமான் எசில் வரைக்கும் ஈமான் கூடும் குறையும். இதுக்கு கீழே தொழுதாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சாங்க, ஜகாத் கொடுத்தாங்க. ஒரு ஹதீஸ் எழுதிட்டாங்க. அது ஒன்றே போக வரல. ஒரே ஒரு ஹதீஸை கொண்டு வந்தாங்க. முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்.
இவங்க ரோட்ல போற நேரத்தில் எல்லாத்தையும் கையை போட்டு சொல்லுவாங்களாம், தாழ நஜிலிஸ் முத்தினா சாதர் கொஞ்ச நேரம் வந்து மஸ்ஜித் உட்காருங்க, நாங்க ஈமானுடைய முதாக்கரா செய்வோம். மஸ்ஜிதில் தஅமீன் செய்வதை கொண்டுத்தான் எங்களை ஈமான வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். ஈமான் எப்ப வளருமோ அப்பதான் அந்த வளர பாதையில வெளியாகும். அதுக்கு தஅமீன் செய்யும், மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கும். மஸ்ஜிதுகள் 24 மணித்தியாலங்களும் ஹயாத்தாக்கப்படும். எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் 24 மணித்தியாலம், ஏர்போர்ட் 24 மணித்தியாலம், போலீஸ் ஸ்டேஷன் 24 மணித்தியாலம், எல்லாம் 24 மணித்தியாலம் இயங்குது. எங்களோட மஸ்ஜித் மட்டும் மூடி ரஹ்மத் அலங்குரிய மஸ்ஜித் அப்பா 24 மணித்தியாலம் இயங்கினால் தான் ரஹ்மத் ஊர் மக்களுக்கு போகும். மஸ்ஜித் மூடி இருந்தா ரஹ்மத் மஸ்ஜிதுக்குள்ளே தான் நீங்க ஊருக்கு போவாது. உம்மத்துக்கு நலவுகள் போறதுக்கு மஸ்ஜிதுகள் திறக்கப்படும், ஹயாத்தாக்கப்படும், இரவுகள் ஹயாத்தாக்கப்படும். இரவு நேரங்கள் எவ்வளவு பாவம் நடக்குது, அந்த இரவு நேரங்கள்ல கஷ்டம் போயிட்டு பாருங்க எத்தனை பாவம் இல்லாம போகும். என்ன செய்யும்? கஷ்டங்களை கொண்டல்ல பாவம் இல்லாம இரவு நேரம் கஷ்டங்கள் எவ்வளவு பொறுமை, இரவு ஹயாத்தாக்க வேண்டியது. மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து தஅமீர் செஞ்சோம் என்று சொன்னால்தான் எங்களை ஈமான் உருவாக்கிடும். செல்லும் இனிமேல் நாங்கள் குறைஞ்சது 2 மணித்தியாலத்துக்கு மேல குடும்பம் செல்லும் செல்லும். அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ் எல்லாத்தையும் நிறைய சீராக்குவானா, வெளியாக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுப்பாங்க. இதெல்லாம் பேசணும் கேட்டமோ ஓத்து வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்து அல்லாஹ் செய்வானா. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹி வ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.